ஒரு ஃப்ரூட் கபாப் பார்க்கலாம். ஃப்ரூட் கபாப்னாக்க ஃப்ரூட் சாலடே கொஞ்சம் வித்தியாசமா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஃப்ரூட் கபாப் செய்ய தேவையான பொருட்கள்: கிர்ணிப்பழம் அரிந்தது தேவையான அளவு, பப்பாளி பழம் அரிந்தது தேவையான அளவு, வாழைப்பழம் வட்ட வடிவில் அரிந்தது தேவையான அளவு, மிக்சட் ஹெர்ப்ஸ் விரும்பும் அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் விரும்பும் அளவு, தேன் தேவைப்படும் அளவு, உப்பு ஒரு சிட்டிகை, வறுத்த எள் ஆளி விதை தேவையான அளவு, லெமன் ஜூஸ் சிறிதளவு, ஸ்வீட் பேசில் எனப்படும் திருநூற்று பச்சிலை சிறிதளவு. இப்போ ஃப்ரூட் கபாப்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு இல்லைங்களா? எப்படின்னு சொல்கிறேங்க. பொதுவாக நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்? சர்க்கரை போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்கூயர்ஸில் வச்சுட்டு இல்லை வந்து டூத் பிக்கில் வச்சுட்டு சொருகி கொடுத்தாக்க ஒவ்வொன்றும் அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்வீட்னஸ் எதுவும் கிடையாதுங்க, தேன் மட்டும்தான். இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் நம்ம போடுற ஃப்ரூட்ஸுக்கு. இதோட ஜஸ்ட் ஒரு ருசிக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம என்ன பழம் போட்டாலும் அது கலர் மரம் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸு. இதில் வந்து காரத்துக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறேன். மிக்சட் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குது இல்லையா? இந்த மிக்சட் ஹெர்ப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிர்ணிப்பழம் இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பழங்கள் ரொம்ப அடிப்படாமல் ஒரு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதில் நம்ம சேர்த்துருக்கிறதுலாம் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கோட்டிங் மாதிரி ஆகணும், அவ்வளோதான். ஒரு சிட்டிகை தான் உப்பு போட்டேன். நீங்கள் வேணுன்னா மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரம் கொடுக்கறதுக்காக. ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ். கலர்ஃபுல்லாக வேணுனாக்கா நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். கிவி போடலாம், இந்த கிர்னி பழத்துலேயே வேற இன்னொரு கலரில் வருது அந்த மாதிரி எதுவும் போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளேஸ் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா? மேலே லேசாக உப்பு சேர்த்துருக்கோம், அந்த தேன் சேர்த்துருக்கோம், லேசான இனிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். இது இப்போ நம்ம வந்து எப்படி பரிமாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கூயர் மாதிரி எடுத்துக்கலாம். இதை மாற்றி மாற்றி இந்த ஃப்ரூட்ஸை வந்து அதில் வைக்கணும், அவ்வளோதான். இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரூட் சொருகலாம். விருப்பப்பட்ட மாதிரி மாற்றி மாற்றி சொருகலாம். பாருங்க, இதில் இந்த அளவுக்கு வச்சாச்சு. இப்போ இதை ஒரு ட்ரேயில் வச்சிடுறேன். எள்ளும் ஆளி விதையும் வறுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதை வந்து மேலே தூவிக்கலாம். இதோட ஒட்டிக்கும் அது அப்படியே மேலே. சாப்பிட்றப்போ அது ஒரு ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும் அப்படியே. இது தின்னூத்தி பச்சிலை ஒரு வாசனை கொடுக்குங்க. நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். உலர்ந்த நறுமண இலையும் போட்டிருக்கோம். ஃப்ரெஷ் இருந்தாக்க ஃப்ரெஷ்ஷும் போடலாம்.